அப்போ இது என்ன அடிப்படையில் தீட்டுன்னு சொல்கிறாங்க, தொடாதேன்னு சொல்கிறாங்க, தொடலாங்கிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் ரிஷிகள் அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்குறார்கள். இந்த பாரத தேசத்திலே அமைந்திருக்கிற எல்லா சாஸ்திரங்களும் ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம்ங்கிற மாதிரி சத்துவகுணத்தை நோக்கி பயணிக்கின்றன. இந்து மதத்தினுடைய எந்த பிரிவைச் சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த வருணத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும், அவருடைய இலக்கு எதுவாக இருக்கும் அப்படின்னா சத்துவகுணத்தை நோக்கி. ரஜோகுணம் தமோகுணத்திலிருந்து தப்பிச்சு சத்துவகுணத்தை அடையணும். ஏன்னா மோட்சத்துக்கு முதல் படி சத்துவகுணம் தான். சத்துவகுணத்துக்கு ஏங்கி போய் அலைகிற ஒரு சமுதாயம் இந்த ரிஷிகள் சமுதாயம். அப்படி கொஞ்சம் கிடைக்கிற ஒரு சத்துவகுணத்தை திரட்டி ஒரு இடத்துல வச்சுருக்கிற போது அதோட ரஜோகுணம் தமோகுணம் கான்டாக்ட் பண்ணால் அதை தான் அவன் தீட்டுங்கிறான். இப்போ கோவிலில் இருக்கிற விக்கிரகம் அதில் அதுக்குரிய மந்திரத்தை சொல்லி அந்த தெய்வத்தை ஆவாகனம் பண்ணி இருக்க வச்சுருக்கிறாங்க. அது சத்துவகுணம். நாங்கள் அரும்பாடுபட்டு ஒரு சத்துவகுணத்தை திரட்டி அங்கே அந்த விக்கிரகத்தில் வச்சுருக்கிறோம், நீங்கள் பாட்டுக்கு உள்ளே விளைஞ்சிடாதீங்கன்னு சொல்லி அர்ச்சகர்கள் பிராமணர்கள் தான். பிராமணர்களையே உள்ளே வரக்கூடாத பிராமணன் நிறைய பேர் இருக்கான். நான் சொன்னேனே அந்த மாதிரி பல தீட்டு, அவங்களெல்லாம் வெளியே நிப்பாட்டிடுவாங்க. அப்போது ஏன்னா அவங்க ரஜோகுணம் தமோகுணம் சம்மந்தப்பட்டவர்கள் அவங்க வந்தாங்கன்னா இங்கே சத்துவகுணம் பாதிக்கப்படும்.